அறிக்கைக்கு அமைச்சர் இன்னைக்கு பதில் அளிக்கிறாரு. இதனால காலையில கேள்வி நேரத்தின் போது பேசிய எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் நிதி பற்றாக்குறை இருக்கு, நிதிநிலைக்கு ஏற்ப செய்யறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் நிதிநிலை இல்லாத ஒரு திரும்ப அதை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் நிதிநிலை பொறுத்துன்னே சொல்லிட்டு இருக்காது. ஒரு நிதிநிலை அறிக்கையில எந்த ஒரு புதிய விஷயங்கள் கூட இல்ல. அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் கூட குறிப்பாக விடியல் பயணத்தை பற்றி ரொம்ப பெருமையா மாநில அரசு பேசிட்டு இருக்கு. ஆனால் இன்று அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பகுதியில் பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்திற்கு பஸ்கள் வருவதில்லை என்று குறிப்பிடக்கூடிய அளவில்தான் ஒவ்வொரு திட்டங்களுமே இருக்கிறது. அதனால் ஒரு பெயருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பது, அதில் முழுமையாக அந்த பலன் அத்தனை தரப்பு மக்களுக்கும் சென்று சேராமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கறதெல்லாம் அது திராவிட மாடல். இரண்டாவது, இன்று நிதியமைச்சர் அவருடைய பதில் உரையின் போது அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் இலக்கிய ரசிகர். அதையெல்லாம் நாங்க ரசிக்கிறோம், அட்மயர். நல்லபடியா புராணங்கள்ல இருந்து பக்தி இலக்கியங்கள்ல இருந்து ஒரு திராவிட மாடலுடைய அமைச்சர் அந்த அழகான உவமைகளோடு கவித்துவமான அந்த ரசனையோடு அவர் உரையாற்றுவதெல்லாம் நாங்க ரசிக்கிறோம். ஆனால் இன்று தமிழகத்திலே அத்தனை துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இன்றைக்கு எந்த துறை அப்படின்னு சொல்ல முடியாது. அது செவிலியர்களாகட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை ஊழியர்களா இருக்கட்டும், எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை, அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதை பற்றி 1% கூட இந்த நிதிநிலை அறிக்கையில எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் எங்களால சொல்ல முடியும். அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம். ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது. அவருடைய முழுமையான பதிலுரையை பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில கூட குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ இல்ல மத்ததோ எதிலேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது. நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. தங்கமணி தங்கத்தினருடைய பதில் உரையில உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்க வேறொரு இடத்துல இருந்து சாணக்கிய தந்திரத்தோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்டு பேசுறாங்க. உங்களையும் அப்ப பேசுறப்ப குறிப்பிட்டாரு. உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்தனா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்க பத்தி யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே லேப்டாப் ஸ்கீம் இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த லேப்டாப் கொடுக்கறது இல்ல மாணவர்களுக்கு. ஆனா ஆட்சி முடிய இன்னும் 9 மாதம் 10 மாதம் இருக்கக்கூடிய நிலையில 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கறேன்னு அது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் ரெஃபரும் பண்ணியிருக்காரு. முதல் கட்டமாக நாங்க கொடுக்கறோம். ஏன் முதல் கட்டமா கொடுக்கறோம்னா எத்தனை மாணவர்கள் அதை சொல்ல வேண்டியதானே? நாங்க 2000 கோடி ஒதுக்குறோம். அதுல எத்தனை லேப்டாப்பை எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும். நீங்க அடுத்த 5 வருஷத்துல 1 கோடி மாணவர்கள் கொடுக்கறங்கிறத அந்த 1 கோடி எதுக்கு இங்க ரெஃபர் பண்றீங்க? இதெல்லாமே இந்த பூசுத்தர வேலை. அது இல்ல ஓராண்டு காலத்துல அது கொடுத்து முடிச்சிட முடியுமா? எதனால அது இப்ப அறிவிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் நேரம். அதனால அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி 20 லட்சங்கிற எண்ணிக்கையே முதல்ல தப்பு. ஏன் மேம்? அதான் சொன்னேன், 2000 கோடிக்கு அவங்க கணக்கு போட்டு இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்ததான் சொன்னேன். நன்றிங்க.